கிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு 4 பேர் ஒரு மாதத்துக்கு யூஸ் பண்ணுற பொருள் போட்டிருக்கோம். அரிசி 5 கிலோ, சேமியா, உப்பு, சர்க்கரை, பருப்பு, எண்ணெய், கொசுபத்தி, பிஸ்கெட்டு அப்படின்னு ஒரு மாதம் ஒரு குடும்பம் யூஸ் பண்ணுற அளவுக்கு பொருள் போட்டிருக்கோம். சென்னையை விட ரொம்ப அதிபயங்கரமாக இன்றைக்கி திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டம் ரொம்ப பாதிச்சிருக்குது. அது இல்லாமல் தமிழகத்தில் மற்ற மாவட்டங்களை விட திருப்பூரில் அதிகபட்ச டோனர்கள் முன் கம்பெனி ஓனர்ஸும் சரி, நிறையா இளைஞர்களும் சரி, எங்களைய மாதிரி நிறையா பேர் இதே மாதிரி ஃபண்டு கலெக்ட் பண்ணி நிறையா கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க. உணவும் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அதனால் திருப்பூர் மாவட்டம் எல்லா மாவட்டத்துக்கும் முன்னோடியாக இருக்கும். அது நாங்கள் சொல்கிறோம். 30 பேர் முடிவு பண்ணி அந்த 30 பேரும் போய் பாதிக்கப்பட்ட இடத்துல கொடுக்கலான்னு நண்பர் சேவர் குழுவில் ஒரு மொத்தம் 150-200 பேர் எல்லாம் நண்பர்கள் தானே, எல்லாம் அப்படி எல்லாமே முடிவு பண்ணி ஒவ்வொரு ஓனரையும் சந்தித்து அவங்களால முடிஞ்சதை கொண்டு கொடுங்க சொல்லி ஒவ்வொரு மக்களாக ஒவ்வொன்றா கொடுத்து உருவாக்கணும். இது மொத்தம் ஒரு 12-13 லட்ச ரூபாய்க்கு பொருள் உருவாக்கியிருக்கோம். உருவாக்கி இந்த 150 பேர் ஒர்க் பண்ணி இந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி எல்லாம் ஒர்க் பண்ணி இந்த வேலையை செஞ்சு திருப்பூர் மாவட்டத்தில் நாங்கள் இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து ஆளுக்காள் ஒவ்வொரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் தானாகவே முன் நிறையா பேர் கொடுத்துருக்குறாங்க. அது நல்லபடியாக போய் சேரணும்னு சொல்லி போட்டு இறைவனை பிரார்த்திக்கிறோம். அரிசி, பருப்பு, சர்க்கரை அது இதுன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு கிட்டுடைய மதிப்பு பார்த்து ஒரு 7,000 பக்கம். நம்ம எதிர்பார்த்ததற்கு நம்ம கம்மியாக தான் எதிர்பார்த்தோம். நம்ம 7,000 பக்கம் வந்துருச்சுங்க. அப்புறம் இதுபோல் பேரிடர் காலத்தில் எப்பயுமே நம்ம ஃப்ரண்ட் ஆஃப் சோஷியல் சர்வீஸ் எப்பயுமே ஒரு முன்னாடி செய்வோம். இதுக்கு முன்னாடி பல அமைப்பில் கொடுத்துருக்குறோம். இப்போ அதுக்கு முன்னாடி களத்துலையும் கஜாபையில் கலந்துருக்குறோம். இப்போ இந்த இதையும் நம்ம களத்து மக்கள் சரித்து கொடுக்கலான்ற அடிப்படையில் தயார் பண்ணிகிட்டு இருக்கிறோம். மீடியா வைஸ் தமிழ் தோழமைகளுக்கு அன்பு வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் புஷ்பா நகருங்கிற அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் இருக்கிறோம். இங்கே நம்ம மழை வெள்ளத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சோஷியல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் சேவை குழு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இளைஞர்கள் கூட்டம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஒரு கிட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா 5 கிலோ அரிசி, பருப்பு, குழந்தைங்களுக்கு தேவையுள்ள பொருட்கள், துப்புட்டி, டிஷர்ட்டு, இது இல்லாமல் நிறையா உள்ளாடைகள், இப்படியெல்லாம் இந்த ஒரு கிட்டில் இருக்கக்கூடிய மதிப்பு பார்த்திங்கன்னா 1500 கிட்டு இந்த மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட 1500 கிட்டோட இன்றைக்கி தூத்துக்குடிக்கு கிளம்ப இருக்கிறாங்க. அது சம்மந்தமாக நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃபுல்லாக என்ன நடக்குது, இவங்க எப்படி கொண்டு போய் அங்கே களத்தில் மக்கள் மத்தியில் சேர்த்த போகிறாங்க, இன்னும் வேறு என்னெல்லாம் கொண்டு போய் சேர்த்துறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். கிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு 4 பேர் ஒரு மாதத்துக்கு யூஸ் பண்ணுற பொருள் போட்டிருக்கோம். அரிசி 5 கிலோ, சேமியா, உப்பு, சர்க்கரை, பருப்பு, எண்ணெய், கொசுபத்தி, பிஸ்கெட்டு அப்படின்னு ஒரு மாதம் ஒரு குடும்பம் யூஸ் பண்ணுற அளவுக்கு பொருள் போட்டிருக்கோம். அதே பாதிக்கப்பட்ட மக்களை நாங்களாக போய் பார்த்து அவங்க கையில் கொடுக்குற மாதிரி தான் முடிவு பண்ணியிருக்கோம். இன்னும் நாங்கள் கொண்டு போய் யார் கையில் கொடுத்து மாற்றி விடுற வேலை எதுவுமே வேணாம். நம்மளே ஒரு 30 பேர் செஞ்ச நண்பர்கள் போஸ்ட் சேவர் குழுவில் ஒரு மொத்தம் 150-200 பேர் எல்லாம் நண்பர்கள் தானே, எல்லாம் அப்படி எல்லாமே முடிவு பண்ணி ஒவ்வொரு ஓனரையும் சந்தித்து அவங்களால முடிஞ்சதை கொண்டு கொடுங்க சொல்லி ஒவ்வொரு மக்களாக ஒவ்வொன்றா கொடுத்து உருவாக்கணும். இது மொத்தம் ஒரு 12-13 லட்ச ரூபாய்க்கு பொருள். சென்னையை விட ரொம்ப அதிபயங்கரமாக இன்றைக்கி திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டம் ரொம்ப பாதிச்சிருக்குது. திருப்பூரில் அதிகபட்ச டோனர்கள் முன் கம்பெனி ஓனர்ஸும் சரி, நிறையா இளைஞர்களும் சரி, எங்களைய மாதிரி நிறையா பேர் இதே மாதிரி ஃபண்டு கலெக்ட் பண்ணி நிறையா கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க. உணவும் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. திருப்பூர் மாவட்டத்தில் நாங்கள் இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து ஆளுக்காள் ஒவ்வொரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் தானாகவே முன் நிறையா பேர் கொடுத்துருக்குறாங்க அமௌண்ட்டு. பெண்கள், குழந்தைகள் சேர்த்து வச்சுருந்த காசெல்லாம் இதில் கொண்டு உண்டியல் காசெல்லாம் கொண்டு கொடுத்து அவங்க பணிகள் எல்லாத்தையும் சேர்ந்து ஆர்கனைசேஷன் பண்ணி நம்ம கொண்டு போய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக கொண்டு போய் கொடுக்கலான்னு சொல்லி போட்டு தான் நாங்கள் முடிவு எடுத்து பண்ணியிருக்கிறோம். குழந்தைங்க முதற்கொண்டு ஒரு பாக்கெட் பிஸ்கட் வாங்கிட்டு வரலான்னு கேட்குறாங்க. கேட்டு போகிறாங்க, நான் ஒரு பிஸ்கட் கொடுத்து வாங்கிக்குவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக வாங்கிக்குவோம், குடும்பம் இப்படி வாங்கிட்டு வாங்குகிறோம். அதுமாதிரி நிறையா பெண்களும் ஆண்களும் போகிற பார்த்து நிப்பாட்டி கொடுத்துட்டு போகிறாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் செய்யணும் ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் அந்த எப்படி கொண்டு சேர்க்கணுன்னு தான் பார்க்குறாங்க தவிர, அதை நம்ம பார்த்தோன்னே நம்ம ஃப்ளெக்ஸ் அடித்து நம்ம வேலை ஆரம்பித்தோடனே மக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேற்று எதிர்பார்த்தோம். நம்ம 7,000 பக்கம் வந்துருச்சுங்க. அப்புறம் இதுபோல் பேரிடர் காலத்தில் எப்பயுமே நம்ம ஃப்ரண்ட் ஆஃப் சோஷியல் சர்வீஸ் எப்பயுமே ஒரு முன்னாடி செய்வோம். இதுக்கு முன்னாடி பல அமைப்பில் கொடுத்துருக்குறோம். இப்போ அதுக்கு முன்னாடி களத்துலையும் கஜாபையில் கலந்துருக்குறோம். இப்போ இந்த இதையும் நம்ம களத்து மக்கள் சரித்து கொடுக்கலான்ற அடிப்படையில் தயார் பண்ணிகிட்டு இருக்கிறோம். வேறு ஏதாவது சொல்ல விரும்புங்களா? உதவி பண்ண இந்த மக்களுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவித்துக்கிறோம். கேட்ட உடனே யாரும் இல்லைன்ற மறுவார்த்தை பேசாமல் எவ்வளோ வேணும் தான் கேட்டாங்க. உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு தான் கேட்டாங்க தவிர எங்களுக்கு இவ்வளோ தான் போதுன்ற வார்த்தை யாரும் சொல்லலை. கேட்டதை அப்படியே அள்ளி கொடுத்தாங்க மக்கள். ரொம்ப நன்றி உங்களுக்கு.